நிதினுக்கு புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. அவன் ரேகாவை கூட்டிக்கிட்டு பாட்டக்பூர் கிராமத்துல இருக்கிறதுக்கு வந்திருக்கான். ரேகா படிப்பறிவு கொண்ட ஒரு புத்திசாலியான பொண்ணு. ஆனா நிதின் சின்ன வயசுலயே படிப்பு நிறுத்திட்டதால அவனுக்கு எந்த ஒரு நல்ல வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அவன் பப்புவோட கடையில இருந்து போர்வைகளையும் ரசாயும் எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல வச்சு ஊர் ஊரா வித்துட்டு இருந்தான். எப்பவுமே சைக்கிள்ல ஊர் ஊரா போய் போர்வைகளையும் ரசாய்களையும் வித்துட்டு இருக்கிறதுனால ஊர்ல யாருமே நிதினை மதிச்சதே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்களால ரேகா ரொம்பவே நொந்து போயிட்டா. நீங்க இந்த வேலையை விட்டுறலாம் இல்லைங்க. நீங்க இப்படி சைக்கிள்ல ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனா மத்த வேலை எனக்கு தெரியாதே, நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த வேலையை விட்டுருங்க, வேற ஏதாவது வேலையை ஆரம்பிங்க. நானும் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான ஏதாவது வேலையை ஆரம்பிங்க. அட பொண்டாட்டி, நான் என்னோட சைக்கிள்ல இந்த போர்வைய விற்கிற வேலையை நான் விட்டுட்டேன்னா நாம எப்படி சாப்பிடுறது? நாம எந்த துணியை போடுவோம்? எனக்கு தெரியும் நீ நல்லா படிச்ச புத்திசாலி பொண்ணுன்னு. ஆனா நீ சம்பாரிச்சு அதுல சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்படி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். ரேகா இவ்ளோ சொல்லியும் கூட நிதின் தன்னோட பிடிவாதத்தை விடாம சைக்கிள்ல போர்வைகளையும் ரசாய்களையும் வித்துக்கிட்டே தான் இருந்தான். ஒரு நாள் பப்பு நிதினுக்கு ரசாய்களையும் போர்வைகளையும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நிதின், இனிமே என் கடையிலிருந்து போர்வை துணியெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வீட்லயே நீ இரு. ஆனா முதலாளி, இப்படி எதுக்கு சொல்றீங்க? நான் என்ன பண்ண? அது எதுக்குன்னா, நீ சைக்கிள போய் துணி விற்கிறதுனால என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னோட இடத்துல இன்னொருத்த கிடைச்சிருக்கான். அவனுக்கு நான் பெட்ஷீட்டு அப்புறம் போர்வை எல்லாம் கொடுக்குறேன். அவ அதை அதிகமா வித்து எனக்கு நல்ல லாபத்தை தருவான். முதலாளி, நான் என்ன தப்பு பண்ண? நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? இந்த வேலையை தவிர எனக்கு வேற வேலையும் தெரியாது. எனக்கு வேற வேலையும் கிடைக்காது. அட, அதெல்லாம் நீதான் பாத்துக்கணும். போ போ. நிதின் ரொம்பவே கவலையா நொந்து போய் தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி ரேகா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். பரவாயில்லங்க, நான் இதுக்கு முன்னாடியே உங்களை இந்த வேலையை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க அப்பவே என் பேச்ச கேட்டிருந்தா இப்போ உங்களுக்கு இப்படி நடந்திருக்காது. நீ சரியாதான் சொல்றப்பா. அன்னைக்கு நான் உன்னோட பேச்ச கேட்டு இருக்கணும். நிதின் இப்படி நொந்து போயிருக்கிறத பார்த்து ரேகா நிதின்காக பாயசத்தை எடுத்துட்டு வந்து இப்படி சொன்னா. நான் உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. குடு குடு, சாப்பிட்டு பார்க்கலாம். நிதின் ரேகா கிட்ட இருந்து பாயசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. அவன் பாயசம் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண நினைச்சான். அட பொண்டாட்டி, ஒன்னு சொல்லட்டுமா? நாம எதுக்கு இந்த பாயசத்தை வைக்க கூடாது? நீ எவ்வளவு ருசியா இந்த பாயசத்தை பண்றனா, இதை வச்சு நாம நல்ல லாபம் பார்க்கலாம். ஆனா இதுக்கு நம்ம கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணணும். ஆனா அதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கலாம். நீங்க என் மனசுல இருக்கிற விஷயத்தையே சொல்லிட்டீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும்ட்டு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை வச்சு நாம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாங்க. நாம நாளையில இருந்தே பாயசத்தை செஞ்சு விற்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் அடுத்த நாள் நிதினும் ரேகாவும் பாயசம் கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள்ல அவங்களுக்கு ரொம்ப நல்ல விற்பனையாச்சு. ஜனங்க விருப்பமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால நிதினுக்கும் லாபம் கிடைச்சது. நம்ம ஐடியா ஒர்க் ஆயிருச்சு. நான் என்னோட வாழ்க்கையில முறையா சொந்தமா ஏதாச்சும் பண்ணலான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ அதுல சக்சஸ் ஆயிட்டேன். கடவுள் இதே மாதிரி நமக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்பா. உங்க கூட நான் இருக்கேன்ல. சரி, நீங்க பால் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம கடைக்கு சில பொருட்களும் தேவைப்படுது. நிதின் பால் வாங்கறதுக்காக ரமேஷோட கடைக்கு போனான். ரமேஷ் பால்காரரோட கடைக்கு போனதுமே அங்க நிதின் தன்னோட பழைய முதலாளி பப்பு உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்தான். பப்பு ரமேஷோட நல்ல ஃப்ரெண்டு. அட நித்தின் அண்ணா, வாங்க வாங்க, சொல்லுங்க, இன்னைக்கு எவ்வளோ பால் வேணும்? அண்ணா, எனக்கு 20 லிட்டர் பால் கொடுங்கண்ணா. 20 லிட்டர் பாலா? என்ன, இப்போ பால் விற்கிறதுக்கு கிளம்பிட்டியா? இல்ல முதலாளி, நானும் என்னோட பொண்டாட்டி சேர்ந்து இந்த பால்ல பாயசம் பண்ணி வித்துக்கிட்டே இருக்கோம். இப்படி சொல்லிட்டு நிதின் பால் வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். ஆனா பப்புவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அவன் நிதினுக்கு எதிராக ரமேஷ் கூட சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிச்சுட்டான். இந்த சில்லற பையன் இன்னைக்கு இவ்வளோ திமிரா பேசிட்டு போறானா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் தான் இவனை வேலையை விட்டு தூக்குனேன். ஆனா இன்னைக்கு என் முன்னாடி திமிரு காட்டுறான். அவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க.
முதல்ல 5 லிட்டர் பாலை வாங்கிட்டு போய் பாயசம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 லிட்டர், இப்போ 20 லிட்டர். நாளுக்கு நாள் என்னோட பாலோட வியாபாரம் அதிகமாகிக்கிட்டே போகுது. ரமேஷ் இப்படி நித்தினை பாராட்டுறதை பார்த்து பப்புவால பொறுக்க முடியல. என்ன நீ வெறும் பாலை மட்டும் விப்பியா? நீயும் ஏதாச்சும் பண்ணும் இல்ல? என்னன்னா நீயும் அவங்கள மாதிரி பாயாச வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு நான் உனக்கு காசு தரேன். அது மட்டும் இல்ல, என் பையன் சும்மா தான் இருக்கான், ஒண்ணுமே பண்றதில்ல, வீட்டில தான் இருக்கான். அவனும் கூட உனக்கு வியாபாரத்துக்கு உதவி பண்ணுவான். நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்கு. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் லாபம் பாதிக்கு பாதி தான், சரியா? பப்பு சொன்னதை கேட்டு ரமேஷும் அப்படியே செய்ய நினைச்சான். அவன் பப்புவோட பையன் ராஜுவோட சேர்ந்து ஒரு பெரிய கடையை திறந்து அதுல பாயசம் வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டான். கடை என்னவோ பெருசுதான், ஆனா கஸ்டமர்ஸ் மட்டும் சுத்தமா இல்ல. இத பார்த்து ஷாக் ஆயிட்டு ரமேஷ் இப்படி சொன்னான். இன்னைக்கு கஸ்டமர் அதிகமாகவே இல்லை. கண்டிப்பாக அந்த நித்தினோட கடையில் பாயசம் சாப்பிட்றதுக்கு போயிருப்பாங்க. நான் எங்கள் பால் டயர்லேருந்து அவனுக்கு பால் கொடுக்கறதையே நிறுத்தி வச்சிட்டேனே. அப்படி இருந்தாலும் அவன் கடையில் பாயசம் எப்படி விற்றுக்கிட்டே இருக்கான்? நாம எதுக்கு கிராமத்தில் பொய்யா வதந்தி எழுப்பக்கூடாது? நிதின் பண்ணுற அந்த பாயாசம் கலப்படமானது சரியில்லைன்னு சொல்லட்டுமா? ஆனால் ரொம்ப ஆபத்தான பொருட்களை அந்த பாயசத்தில் போடுறான்னு நம்ம வதந்தியை கிளப்பலாம். இதுலயே தெரியுதுடா, நீ உங்கள் அப்பாவோட பையனை நிரூபிச்சிட்டடா. பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. ராஜுவும் அப்படியே செஞ்சான். அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிதினோட பாயசம் கலப்படம் செய்யப்பட்டதுன்னு அந்த ஊர் முழுக்க பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சான். இந்த ஒரு பொய்யான பிரச்சாரம் ஊர் முழுக்க தீ மாதிரி பரவிடுச்சு. இதனால ஊர் ஜனங்க எல்லாரும் நிதின் கடைக்கு போகிறதே நிறுத்திட்டாங்க. இந்த விஷயத்தினால நிதின் ரொம்பவே நொந்து போயிட்டான். இது கண்டிப்பா அந்த பப்பு அப்புறம் அவன் பையன்தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு உதவியா ரமேஷனை கூட இருக்காங்க. ஏன்னா இவங்களால அவருக்கு லாபம் கிடைக்குது. நம்ம கிட்ட இப்போ கஸ்டமர்ஸே வரதில்ல. யாருதான் நம்மளை பத்தி தப்பான பொருளைகளை பரப்பி விடுறாங்கன்னே புரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க. நாம மண்ணால தான் பாயசம் செய்யறோன்ட்டு ஊர் முழுக்க பிரச்சாரத்தை செய்யலாங்க. மண்ணோட பாயசமா? அது என்ன? நான் புரிய வைக்கிறேன். நாம பாயசத்துல கலப்படம் செய்யறோன்ட்டு ஜனங்க நம்பிட்டு இருக்காங்க. நாம ரொம்ப பெரிய அளவுல மண் பாயசத்தை பத்தி விளம்பரம் செய்யலாம். நாம இத பத்தி போஸ்டர்ஸ்லயும் பிரச்சாரம் செய்யலாம். நம்ம அவங்க முன்னாடியே மண் பாத்திரங்கள்ல பாயசத்தை தயார் செய்யலாம். இதால நமக்கு பிரச்சாரமும் கிடைக்கும், அதோடவே நம்ம வியாபாரமும் ஓடும். அப்படி இருக்கு, நம்ம சும்மா இருக்கணும். நான் இப்பல இருந்த அதுக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன். ரேகா சொன்ன மாதிரியே நிதின் ஊர் முழுக்க பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஊர் முழுக்க எல்லாரும் மண் பாயசத்தை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. ஜனங்க தூரத்துல இருந்து மண் பாயசத்தை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க. ஜனங்க அந்த மண் பாயசத்தை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. அப்புறம் நிதினோட கடையில இருந்து பாயசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜனங்க இப்படி ரொம்பவே விரும்பி பாயசத்தை சாப்பிட்றத பார்த்து ரேகா இப்படி சொன்னா. இந்த பாயசத்துல மண்ணோட எல்லா குணங்களும் இருக்கு. இந்த பாயசம் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நமக்கு சக்தியும் கொடுக்குது. அதோடவே கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும். என்னோட அன்பே, உன்னோட புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. என்னங்க நீங்களும்? ரேகா நிதினோட வியாபாரம் முன்ன விட ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. இதனாலேயே ரமேஷ்க்கு தன்னோட கடையை மூட வேண்டியதாயிடுச்சு. பப்புவும் அவனோட பையன் ராஜுவும் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரேகாவும் நிதினும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு காட்டுக்குள்ள முயல், நரி, பாண்டா 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. தீனி பண்டாரம் எப்ப பாரு நீ சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்ப. காட்டுக்குள்ள போய் ஏதாவது பழத்தை பறிச்சு சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கு. வித்தியாசமான இனிப்பான பழம் காட்டுக்குள்ள இல்ல. அதாவது எனக்கு சமைச்ச இனிப்பு ஏதாவது வேணும்னு சொன்னேன். ஆனா நம்ம கிட்ட அந்த மாதிரி எந்த ஸ்வீட்டும் இல்லையே. 3 பேரும் யோசிச்சாங்க, பேசாம நம்மளே இனிப்பு செஞ்சிடலாமா? அருமையான யோசனை தான். ஆனா நம்ம என்ன இனிப்பு பண்றது? பாயசம். பாயாசம்னு சொன்னதும் 3 பேருடைய வாயிலையும் எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பாயாசம் ரொம்ப நல்லா சமைக்க தெரியும். அப்படின்னா சரி, இன்னைக்கு நம்ம பாயாசம் செய்யலாம். ஒண்ணு பண்ணலாம், நம்ம வெளியே போய் எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வரலாம். பாண்டா அண்ணா,
நீங்க பாயாசத்துக்கு அரிசி எடுத்துட்டு வாங்க. நரியே, நீ பால் எடுத்துட்டு வா, நான் சர்க்கரை எடுத்துட்டு வரேன். 3 பேரும் தனித்தனி திசையில போயிட்டாங்க. நரி பால்காரனோட வீட்டுக்கு வெளியே போச்சு. மறைஞ்சு நின்று அவர் வீட்டை பார்த்துச்சு. பால்காரன் அவன் வீட்டுக்குள்ள போகும்போது அந்த நேரத்துல நரி ஒரு பால் பானைய திருடிட்டு வந்துருச்சு. அங்கிருந்து நேரா காட்டுக்குள்ள போயிடுச்சு. முயல் குதிச்சு குதிச்சு ஒரு மளிகை கடைக்கு முன்னாடி போச்சு. கடையில யாருமே இல்ல. பாரு, கடையில யாருமே இல்ல. முயல் சர்க்கரைய பார்த்துச்சு. சரியான நேரத்துல சர்க்கரைய திருடிட்டு வந்துருச்சு. பாண்டா அரிசி விளைஞ்சிருக்கிற வயலுக்கு போச்சு. பாண்டா தானியத்தெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையில போட்டு அத காட்டுக்குள்ள எடுத்துட்டு போச்சு. மூங்கில் தோட்டத்துக்கு பக்கத்துல 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. பாண்டா நெற்கதிர்கள் எல்லாம் உடைச்சு அதுல இருந்து அரிசிய தனியா எடுத்துச்சு. அப்படியே நிறைய அரிசிய சேர்த்துருச்சு. நரி பால் பானையில இருந்து பாலை ஊத்துச்சு. அதுக்கப்புறம் முயல் சர்க்கரையை எடுத்துட்டு வந்து வச்சது. 3 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? சீக்கிரமா பாயாசத்தை பண்ண ஆரம்பிக்கலாமா? நான் போய் நெருப்ப பத்த வைக்கிறேன். பாண்டா சில விறகு கட்டைகளையும் சில கற்களையும் எடுத்துட்டு வந்து ஒண்ணு சேர்த்துச்சு. அத வச்சு அடுப்ப உருவாக்குச்சு. கற்களை வச்சு நெருப்ப உண்டாக்குச்சு. அப்படிதான். இப்ப நான் பாயாசம் பண்றேன். நரி பாலோட பானைய அடுப்புல வச்சது. அதுக்கப்புறம் அதுல அரிசியும் சர்க்கரையையும் போட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மரக்கோலை வச்சு அத கிண்டி விட்டுச்சு. 3 பேரும் அந்த பாயாசத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. நரி ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த பாயாசத்தை கிண்டிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பாயாசத்தோட வாசனை எல்லா இடத்துக்கும் பரவுச்சு. 3 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. பாயாசம் தயாராயிடுச்சு. பாயாசம் தயாராயிடுச்சு. அப்புறம் எதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும்? நம்ம 3 பேரும் ரொம்ப அழுக்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால நம்ம குளிச்சிட்டு வந்து சாப்பிடலாமா? ஆமா, சரியா சொன்ன. சரிவா போலாம், நதியில குளிக்கலாம். 3 பேரும் நதி கிட்ட வந்தாங்க. அடேங்கப்பா, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கே. நான் போய் ஏரியில குளிக்கிறேன். அதுக்குள்ள நீங்களும் குளிச்சுட்டு பானை இருக்கிற இடத்துக்கு வந்துடுங்க, சரியா? சரி சரி, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். முயலும் பாண்டாவும் நதியில குதிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. போதும்னா, என்னால இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாது. வாங்க நம்ம போய் பாயாசம் சாப்பிடலாம். சரி, சீக்கிரமா போலாம், வா. 2 பேரும் பாயாசம் இருந்த இடத்துக்கு போனாங்க. ஆனா பாயாசத்தோட பானைய பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என் பாயாசத்தை யார் சாப்பிட்டது? என்ன இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பாயாசம் இருந்துச்சுல்ல? அந்த நரி தான் நம்மள முட்டாளாக்குச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் இது சாப்பிட்டிருக்கோம். அப்பதான் ஏரியில குளிச்சுட்டு நரி திரும்ப வந்துச்சு. என்ன இது? நீங்க எல்லா பாயாசத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? நாங்க பாயாசம் சாப்பிடல. நாங்க இங்க வரும்போதே பானையில எதுவும் இல்ல. அப்படியா? அப்படின்னா யார் பாயாசம் சாப்பிட்டது? அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா வேற ஏதாவது மிருகம் வந்து சாப்பிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நம்ம அடுத்த தடவை பாயாசம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நரியோட இந்த பேச்ச கேட்டதும் முயலுக்கு நரி மேல சந்தேகம் வந்துருச்சு. பாயாசத்தை நம்மள யாரோ தான் சாப்பிட்டிருக்காங்க. ஆனா யாரு? யாருன்றத இந்த பானையே சொல்லும். வாங்க, 2 பேரும் என் கூட வாங்க. 3 பேரும் பானையை எடுத்துக்கிட்டு நதி கிட்ட வந்தாங்க. இந்த பானையை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த பானைய நதி மேல போடலாம், திருப்பி போடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேல உட்காந்துக்கிட்டு பாயாசத்தை நான் தான் சாப்பிட்டேன்னு சொல்லணும். ஒருவேளை அவங்க பொய் சொன்னாங்கன்னா அவங்க நதியில தலைகீழ விழுந்துருவாங்க. புரியுதா? அப்படியா? சரி. அப்படின்னா முதல்ல யார் போறது? முயல் பானைய தண்ணியில போட்டு அதுக்கு மேல ஏறி உட்காந்துக்குச்சு. ஒருவேளை நான் பாயாசத்தை சாப்பிட்டிருந்தா நான் இந்த நதியில மூழ்கிடுவேன். முயல் நதியில மூழ்கல. அதுக்கப்புறம் அது சொல்லுச்சு, நரி, அடுத்தது நீதான். நரி பயந்து போயிருந்துச்சு. இருந்தாலும் அது பானைக்கு பக்கத்துல போச்சு. பயத்துல அதோட காலு உதறிச்சு. ஒருவேளை நான் பாயாசத்தை சாப்பிட்டிருந்தேன்னா நீ பொய் சொன்னேன்னு எனக்கு அப்பவே தெரியும்.
நீ பொய் சொன்னதாலதான் உன் காலை உதறிச்சு, அதனால நீ தண்ணியில விழுந்துட்ட. நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த விஷயம் உங்க 2 பேருக்கும் எப்பவும் தெரிய வராதுன்னு நினைச்சேன். அதனாலதான் பாயாசத்தை நானே சாப்பிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் திரும்ப இப்படி பண்ண மாட்டேன். நரியோட திருட்டுத்தனம் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் பொய்ய ரொம்ப நேரம் மறைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எப்பவும் பொய் சொல்லக்கூடாது. நம்ம நண்பர்களுக்கு எப்பவும் துரோகம் பண்ணக்கூடாது. இந்த கதை பம்பாயில இருக்கிற பிண்டி மார்க்கெட்டை சேர்ந்த கதை. ஹபீப் தன்னோட குடும்பத்தோட ஒரு குடியிருப்புல இருந்தான். அப்பா, நீங்க வரும்போது எனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் எனக்கு சிப்ஸ் வேணும். சரிடா கண்ணா, ஆனா ஒரு நிபந்தனை. நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க உங்க அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. வாக்கு கொடுங்க. சரிங்கப்பா, அம்மாவை நாங்க தொந்தரவே செய்ய மாட்டோம். ஆமா. அலியும் ஈரமும் ஹபீப் அப்புறம் ருக்ஸானாவுக்கு ரொம்ப உயிர். அவங்களோட பொருளாதார நிலைமை அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஆனா அவங்க 2 பேரும் அவங்க 2 குழந்தைங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் அலீம் அப்புறம் ஈரம ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சாங்க. ஒழுங்கா படிக்கணும். சரிங்க அம்மா. பாய். பாய் பாய் அம்மா. ருக்ஸானா வீட்டு வேலையை செய்யறது மட்டும் இல்லாம டிஃபன் செஞ்சு அதை வெளியில வியாபாரம் பண்ணுவா. அவ வீட்டை கவனிச்சுக்கிறதுல ஹபீப்க்கு ரொம்ப உதவியா இருந்தா. ஒரு நாள் சாயந்தரம் ஹபீப் ரொம்ப மனவேதனையோட வீட்டுக்கு வந்தாரு. என்ன ஆச்சு? என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. திடீர்னு ஏன் அப்படி செஞ்சாங்க? எங்க கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கான். அதனால என்னோட சேர்த்து இன்னும் நிறைய சேல்ஸ்மேன்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஐயோ அல்லாஹ், நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே வேற ஏதாவது வேலை கிடைக்கும். அல்லாஹ் நம்ம கூட இருப்பாரு. ஆ, மறுநாள்ல இருந்து ஹபீப் புது வேலையை தேடி ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தாரு. காலையில இருந்து சாயந்தரமும் ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு எங்கேயும் எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. ஹே அல்லாஹ், எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு வேலை இல்லைன்னா அப்புறம் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துறது? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுவும் இல்லாம ரம்ஜான் வேற வரப்போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஹபீப் அந்த அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அதாவது அவருக்கு சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்கணும்னு. அப்புறம் வீட்ல ருக்ஸானாவும் இதே வேண்டுதல வேண்டிட்டு இருந்தா. ஹபீப் வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சதா? இல்ல, நிறைய கம்பெனி கடை எல்லாம் சுத்திட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கல. எல்லா இடத்துலயும் வேலைக்கு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு. அதுவும் உண்மைதான். ஆனா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். ருக்ஷானா அப்புறம் ஹபீப் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. குடும்பத்தை எப்படி நடத்துறது, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது, இந்த மாதிரி கேள்விகள் தான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. மறுநாள் ஹபீப் கம்பெனியில வேலை தேடி போனாரு. சார், உங்க கம்பெனில ஏதாவது சேல்ஸ்மேன் ஜாப் இருக்கா சார்? இல்ல இல்ல, இங்க எந்த வேகன்சியும் கிடையாது. சரிங்க சார். ஹபீப்க்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு அவரு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாரு. எத்தனையோ இடத்துல வேலை தேடி பார்த்துட்டேன். எந்த இடத்துலயும் எந்த வேலையும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பேசாம நம்ம ஏதாவது வியாபாரம் செய்யலாமா? எந்த மாதிரி வியாபாரம்? சீக்கிரமாவே ரம்ஜான் வரப்போகுது. நாம ஏதாவது செஞ்சு வித்தோம்னா, அதாவது ரம்ஜான்ல பெரும்பாலும் விற்கக்கூடிய பொருள். ரம்ஜான்ல சவையா தான் ரொம்ப விற்பனை ஆகும். எனக்கு அது நல்லா பண்ண தெரியும். கொஞ்சமா ஏதாவது பணம் கிடைக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறத சரியான நேரத்துல கட்டிடலாம். மறுநாளே ருக்ஷானா தன்னோட வீட்லயே சவையா பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டா. இவ்வளவு சேவையாவா? சில பேர் வறுத்த சேவ் வாங்குவாங்க, சில பேர் வறுக்காதது வாங்குவாங்க, சில பேர் வெள்ளை வாங்குவாங்க, இல்ல கலர் சேவ் வாங்குவாங்க. அதனால நான் எல்லா விதமான சேவையும் பண்றேன். நல்ல விஷயம். நானும் உனக்கு ஏதாவது உதவி செய்யறேன். அம்மா, நாங்களும் உங்களுக்கு உதவி செய்றோம். இதனால நீங்க 2 பேருமே கத்துப்பீங்க. அபீபோட குடும்பம் மொத்தமும் சேர்ந்து சேவையா பண்றதுக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஹபீப் கடை போட்டாரு. சேவையா விற்கப்படும் கடை. அண்ணே, இந்த சேவ் எவ்வளவுன்னு? தங்கச்சிமா, 100 ரூபாய் கிலோ. ஃப்ரெஷ்ஷானது தானே? ஆமா, நிச்சயமா. இது நேத்து செஞ்சதுதாம்மா. சரி, 2 கிலோ கொடுங்க. முதல் நாள் ஹபீபோட கடையில சில லேடிஸ் சேவையா வாங்கினாங்க. இன்னைக்கு வெறும் 10 கிலோ சேவையா தான் வித்துச்சு.
இது நல்ல ஆரம்பங்க. ஆ எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இன்னும் வியாபாரம் நல்லா சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஹபீப்க்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்ல. ருக்ஷானா சந்தோஷமா இருந்தா. அவளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆரம்பமா நினைச்சா. மறுநாள் ஹபீப் மறுபடியும் மார்க்கெட்ல சேவையா கடை போட்டாரு. இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவர்கிட்ட சேவையா வாங்கினாங்க. அவர் சந்தோஷமா இருந்தாரு. அண்ணே, உங்களோட சேவையா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. பசங்களுக்கு பிடிச்சிருந்தது. இன்னைக்கு இன்னும் 2 கிலோ கொடுத்துருங்க. சரிங்கம்மா. சாயந்தரத்துக்குள்ள அவர் கொண்டு போன சேவையெல்லாம் வித்துடுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு. அம்மா ருக்ஷானா, எல்லா சேமியாவும் வித்து போச்சு. எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதனால காலையில இருந்து இன்னும் சேவையா பண்ணி வச்சிட்டேன். பசங்களும் எனக்கு உதவி செஞ்சாங்க. வாவ் பசங்களா, இந்தாங்க. ஹபீப் 2 பேருக்கும் சாக்லேட்டை கொடுத்தாரு. அந்த 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த குடும்பமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த அல்லாஹ் நம்ம மேல எப்பவும் இதே மாதிரி கருணை காட்டணும். நிச்சயமா. மறுநாள்ல இருந்து ஹபீப் எவ்வளவு சேவையாவ மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாரோ அது எல்லாமே உடனுக்குடன் வித்து போச்சு. எனக்கு 5 கிலோ ஆரஞ்சு, எனக்கு 3 கிலோ வெள்ளை கொடுங்க. ஹபீப் ஒருத்தரா எல்லாருக்கும் சேவையாவ கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா கஸ்டமரோட கூட்டம் குறையவே இல்ல. தினமும் சாயந்தரத்துக்குள்ள அவர் கடையே காலியாயிடும். அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப ஹபீபோட வருமானமும் அதிகமாயிடுச்சு. அவரு பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நாம இந்த வியாபாரத்தை பெருசாக்கணும். நான் இன்னும் சில லேடிஸை வேலைக்கு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். தாராளமா வச்சுக்க. நானும் வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அது என்ன? நான் கடைக்கடையா போய் நம்ம சேவையாவை அவங்க கிட்ட விற்பேன். ஒரு முறை கடைக்காரங்க நம்ம கிட்ட வாங்கிட்டாங்கன்னா நம்மளோட லாபம் பல மடங்கு அதிகமாயிடும். அடேங்கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயம். ஹபீப் ருக்ஸானாவோட மனசுல ஒரு புது நம்பிக்கை உருவாச்சு. தன்னோட வியாபாரத்தை அதிகமாக்குற எண்ணம். மறுநாளே ருக்ஸானா வேலைக்கு இன்னொரு லேடியை கூட வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இங்க ஹபீப் கடைக்கடையா போய் பேச ஆரம்பிச்சாரு. அண்ணா, எங்க சவையா ரொம்ப டேஸ்டியா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வீட்டுல செஞ்சது. நீங்க ஒரு முறை உங்க கடையில வச்சு வித்து பாருங்களேன். நிச்சயமா சொல்றேன், இதுக்கு டிமாண்ட் இருக்கும். சரி, என்னால அதிகமா வாங்க முடியாது. வியாபாரம் ஆச்சுன்னா அதிகமா வாங்கிக்கிறேன். தாராளமா. ஹபீப் அந்த கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் சேவையா கொடுத்தாரு. இதே போல அவரு இன்னும் நிறைய கடைகளுக்கு சேவையா கொடுத்தாரு. மறுநாள் அவரோட வண்டி கடையில சேவையா வித்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல கடைக்காரங்க கிட்ட இருந்து அவருக்கு நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சது. சொல்லுங்கண்ணே. சாயங்காலத்துக்குள்ள அனுப்பி வச்சிடுறேன். ஹபீப் கடைக்கு போய் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரோட வண்டி கடையில ஒரு வேலைக்காரங்களை வச்சாரு. நான் நினைச்சு கூட பார்க்கல, அதாவது நம்மளால இவ்வளவு செய்ய முடியும்னு. இது எல்லாமே அந்த அல்லாவோட கருணை தாங்க. நம்ம வேண்டுதலை அவர் நிறைவேற்றிட்டாரு. நிஜம்தான். நாம அந்த அளவுக்கு பணம் சம்பாரிச்சிட்டோம். அதாவது ரம்ஜானுக்கு அப்புறமா நாமளே சொந்தமா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நாமளும் ஒரு சொந்தமா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அப்படிதானே ருக்ஸானா? ஆனா நீங்க? நான் உனக்கு ஹோட்டல் நடத்துறதுக்கு உதவியாய் இருப்பேன். அப்புறம் வேலை? இப்போ நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்னதான் வந்திருக்கு. இப்போ என்னால இன்னொருத்தருக்கு வேலை கொடுக்க முடியுதே. ஹபீப் ருக்ஸானாவோட சேவையா வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அவங்க 2 பேரும் போதுமான அளவுக்கு பணம் சேர்த்துட்டாங்க. அப்புறம் இந்த பணத்தை வச்சு அவங்க 2 பேரும் சொந்தமா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணாங்க. ருக்ஸானாவோட கனவு நிறைவேறிடுச்சு. அப்புறம் இப்ப ஹபீப்க்கு பணத்தை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. அலி அப்புறம் ஈரானோட ஸ்கூல் ஃபீஸை அவங்களால சுலபமா கட்ட முடிஞ்சது. அப்புறம் இப்ப ஹபீபும் ருக்ஸானாவும் புது வீட்டையும் வாங்கிட்டாங்க. அவங்களோட தலையெழுத்தே மாறிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் ருக்ஸானாவோட சேவையா செஞ்சு வியாபாரம் பண்ற ஐடியா அவங்களுக்கு கை கொடுத்தது. ருக்ஸானாவோட சேவையா மாயம் பண்ணிடுச்சு.